Hi, hello, welcome to Max class. நம்ம first unit complete பண்ணிட்டோம். Okay, all the exercises are completed. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 marks பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குல்ல, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் உடைய 1 mark பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இங்கே பாருங்க, 1 mark exercise 1.8 choose the correct or most suitable answers, அதாவது objective 1 marks find out பண்ண சொல்றாங்க. first question பாருங்க, if determinant of adj of adja equal to determinant of whole power 9 then the order of the square matrix A is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க 3 4 2 5 அப்படின்னு இருக்கு. ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? சொல்யூஷன், we know that adj of adj equal to determinant of a whole power n minus 1 whole square அப்படின்ற அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். தீரம் 1.9ல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே எக்ஸசைஸ் 1.1க்கு முன்னாடி இந்த தீரம் கொடுத்துருக்காங்க. 1.9 தீரம், ஓகேவா? அதில் ஒரு 6 தீரம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஃபார்முலாஸ் தான் இது. determinant of adj of adj equal to determinant of whole power n minus 1 whole square, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, determinant of adj of adj equal to determinant of whole power 9 கொடுத்துட்டாங்க. இந்த LHS வேல்யூ என்ன சொல்கிறாங்க, determinant of a whole power 9 சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணலாம் பாருங்க, இதுக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணலாம், கொஷினில் கொடுத்துட்டாங்க டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் 9 அப்ளை பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n minus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், பேஸ் சேமா, இப்போ பேஸ் சேமாக இருக்குது. அப்போ நான் பவர் ஈக்குவல் பண்ணலாமா? இப்போ 9 ஈக்குவல் டு n minus 1 ஹோல் ஸ்கொயர். therefore n minus 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், a ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. இந்த 9 எப்படி நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? n minus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா n மைனஸ் பாருங்கள், n minus 1 ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 3 + 1, அப்போ 4. இப்போ என்னுடைய வேல்யூ என்ன வருது, 4. இப்போ ஆப்ஷன் எங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், ஓகேவா? இப்போ கொஷின் நம்பர் 2 பாருங்கள், இஃப் ஏ இஸ் 3/3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் such that A transpose equal to A transpose A and B equal to A inverse A transpose, then B transpose equal to dash. அதாவது ஆன்சர் ஏவா பியா இல்லை ஐடென்டிட்டியா இல்லை பி டிரான்ஸ்போஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சொல்லலாமா? சொல்யூஷன், பி டிரான்ஸ்போஸ், ஓகேவா? இப்போ கொஷினில் பி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது பாருங்கள், ஏ இன்வெர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இது பியோடைய பிளேஸ். இப்போ பி டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதும்போது ஏ இன்வெர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்டில் இருக்கிறது அப்படியே இருக்காகும், ஏ இன்வெர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். செகண்டு இது இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பாருங்கள். ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்
A inverse A transpose. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அகைன் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அது ஏக்கு ஈக்குவலாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஏவையும் ஏ இன்வெர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஐடென்டிட்டி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி எழுதலாம்னா ஏ டிரான்ஸ்போஸ், இதுக்கு பதிலாக நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு கான்செப்ட் எழுதலாம். ஏ டிரான்ஸ்போஸ் இது ஒரு மேட்ரிக்ஸ், அதனுடைய இன்வெர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக ஐ எழுதலாம். இங்கே ஆல்ரெடி ஐ இருக்கு, ஐ இன்ட்டு ஐனால என்னதான் ஆன்சரு? ஐ தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு பாருங்க ஐடென்டிட்டி அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஐடென்டிட்டி ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? கொஷின் நம்பர் 3 பாருமா. இஃப் ஏ ஈக்குவல் டு 2/2 மைனர் 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 5 1 2 அண்ட் பி ஈக்குவல் டு அட்ஜேன்னு சொல்லிட்டாங்க, சி ஈக்குவல் டு 3ஏன்னு சொல்லியிருக்காங்க. தென் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஹச் பி ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் சி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? 3 5 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன எழுதலாம்? பர் டிட்டர்மெண்ட்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் தான் போடணும். ரைட் டு லெஃப்ட் 3 2s are 6 மைனஸ் மிடில் போகணும். 1 into 5 5 6 minus 5 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே கொஷினில் டிட்டர்மெண்ட் ஆஃப் சி வந்து இங்கே வரல, டிட்டர்மெண்ட் ஆஃப் சி வரணும். ஓகேவா? இப்போ இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னன்னு சொல்கிறாங்க? 3 into ஏன்னு சொல்கிறாங்களா? அப்போ 3 into ஏ, டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே 3 இருந்துச்சுன்னா இதனுடைய ஆர்டர் என்னன்னு பார்க்கணும், 2/2. அப்போ இங்கே இந்த எலமெண்ட்டு ஆர்டர் என்னவோ அது ஸ்கொயரில் வரணும். நெக்ஸ்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு வரணும். 3 square 9. டிட்டர்மெண்ட் ஏ வந்து வேல்யூ வந்து 1. அப்போ 9. டிட்டர்மெண்ட் ஆஃப் சி வந்து என்ன? 9 வந்துச்சு. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஹச் பி பை டிட்டர்மெண்ட் ஆஃப் சி. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஹச் பி, இவங்க பாரு பின்றது என்ன எழுதியிருக்காங்க? ஹச்ஜேன்னு எழுதிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஹச் ஆஃப், okay, we know that hj of hj equal to determinant of a whole power n minus 1 அப்படின்றது தெரியும், ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது. ஓகேவா? சரி, இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன இருக்குது? 1. அப்போ 1 whole power n minus 1 whole square. 1 பவரில் என்ன இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. டினாமினேட்டர் பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் சி என்ன? 9. அப்போ பை 9, இங்கேயும் பை 9. ஆன்சர் என்ன வருது? 1/9. இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? கொஷின் நம்பர் 4 பாருமா. டிட்டர்மெண்ட் ஆஃப், if
A into 2/2 மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலை, ஆனால் A மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் 2/2 மேட்ரிக்ஸ் இன்னொன்று கொடுத்துட்டு ஈக்குவல் டு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 6006ன்னு. தென் ஃபைண்ட் A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? பாருமா, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இது சால்வ் பண்ணலாம். ஏன்ற மேட்ரிக்ஸ் இங்கே பாருங்கள், ஆர்டர் 2/2 கிடச்சிருக்கு, இங்கேயும் 2/2. அப்போ இந்த மேட்ரிக்ஸும் கண்டிப்பாக பாருங்கள் 2/2 இருக்கணும். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸை நம்மளாவே எடுத்துக்கணும். A ஈக்குவல் டு A B C D அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், A மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கிற 1 - 2 1 4 ஈக்குவல் டு 6006. ஓகேவா? இப்போ இதனுடைய ஆர்டர் 2/2, இதனுடைய ஆர்டர் 2/2. நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ மல்டிப்ளை பண்ணலாம். ரிசல்ட் என்ன? 2/2. ஓகேவா? இப்போ C1 C2 first row first column A into A B into B plus B. Okay, C into C D into 1 D A into -2 second column -2A 4 into B 4B 2 -2 into C -2C 4 into D 4D 6006. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் A plus B equal to 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -2A plus 4B equal to 0. இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. -A 2B equal to 0. இப்போ இங்கே இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆகும், இங்கே இருக்கிறத செகண்ட் அவன் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. A plus B equal to 6 equal to 0. A cancel ஆகிடும். 3B equal to 6. இப்போ B equal to 6/3 2. B equal to 2ன்னு வருது. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடலாமா? பாரு, from 1 A plus B equal to 6 2. next இந்த 2 இங்கே போச்சுன்னா 6 - 2 4. therefore A equal to 4. A தெரியும், B தெரியும், இதிலிருந்து C and D வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்க, C and D, C plus D equal to 0, 2C plus 4D equal to 6. இந்த 2ஆல் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆச்சு. இப்போ இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் -C plus 2D equal to 3. cancel ஆச்சுன்னா 3D equal to 3. therefore D equal to 1 வருது. D equal to 1 இதில் போட்டோம்னா C plus D equal to 0, C plus 1 equal to 0, C equal to -1. therefore A உடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 4, B உடைய பிளேஸ் 2, C உடைய பிளேஸ் -1, D உடைய பிளேஸு 1. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 3. ஓகேவா? கொஷின் நம்பர் 5 பாருமா. இஃப் A ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, தென் 9 ஐடென்டி 2/2. ஓகே, 9i minus A வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் எல்லாமே A இன்வெர்ஸில் இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் A இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்.
பாருங்கள் இது டிட்டர்மெண்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 4 2 7s are 14 next 1 by determinant of a into HA determinant of A வந்து 7 4 3 2 right to left 2 7s are 14 middle minus வரணும் okay 4 3s are 12 answer 14 minus 2 அப்படின்னு போடும்போது 2 answer at J at Jல வந்து 2 by 2 ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம் மெயின் டயக்னல்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அதர் டயக்னலில் சைன் மாற்றணும் இப்போ ஏ இன்வெர்ஸ் பாருங்கள் 1 by 2 2 minus 3 minus 4 7 இதான் ஏ இன்வெர்ஸ் ஓகேவா சரி இங்கே எல்லாம் ஏ இன்வெர்ஸ்ன்றதுனால நான் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இப்போ இதுக்கு ஈக்குவல் பண்ணலாம் என்ன ஆன்சர்னு நவ் 9i2 minus a 9 into ஐடென்டிட்டி அப்படின்னும் போது 9009 அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் ஏ உடைய பிளேஸ் 7 3 4 2 சப்ராக்ட் பண்ணலாம் சேம் ஆர்டர் 9 minus 7 2 0 minus 3 minus 3 0 minus 4 minus 4 9 minus 2 7 ஓகேவா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 minus 4 minus 3 7 வருது 2 மட்டும் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டோன்னா என்ன எழுதலாம் பாருங்கள் 2 into a inverse அப்படின்னு எழுதலாமா இதை இப்போ ஆப்ஷன் பாருங்கள் 4th ஆப்ஷன் 2 into a inverse